இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைய பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா விமான நிலைய வளர்ச்சி மந்தம். பயணிகள் அதிகரிப்பு எதிர்பார்ப்பை விட குறைவு. துர்கவு பகுதியில் பல இடங்களில் திருட்டு. 1.5 மில்லியன் பிராங்கிற்கு மேல் சேதம். மூவர் கைது. A15 நெடுஞ்சாலையில் மோதி விபத்து. ஒருவர் காயம். போக்குவரத்து பாதிப்பு. அமெரிக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பால் வர்த்தக பேச்சுவார்த்தை காலக்கெடு மாற்றம். சென்ட் காலன் கண்டோனில் உள்ள மொவோலன் பகுதியில் இரவு திருட்டு. ஸ்வீட்ஸ் கண்டோனில் இரவு திருட்டு முயற்சிகள். மூவர் கைது. விசாரணை தீவிரம். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்கள் ஊடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR த்ரோய்ஹேண்ட் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. சுவிட்சர்லாந்தின் முக்கிய காப்பீட்டு நிறுவனங்களான ஹெல்வெட்டியா மற்றும் பாலோய்ஸ் ஆகியவற்றின் இணைப்பு நாட்டில் எதிர்பார்த்ததை விட அதிக வேலைவாய்ப்பு இழப்பை ஏற்படுத்தக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. முதலில் வெளியிடப்பட்ட திட்டங்களின்படி இந்த இணைப்பின் விளைவாக சுமார் 1400 முதல் 1800 பணியிடங்கள் குறைக்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் தற்போது வெளியாகியுள்ள புதிய மதிப்பீட்டின்படி இந்த எண்ணிக்கை 2300 வரை உயரக்கூடும் என்று தெரிய வந்துள்ளது. இது சுவிட்சர்லாந்தின் காப்பீட்டு துறையில் பணியாற்றும் பலருக்கும் கவலைக்குரிய நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த இணைப்பின் முக்கிய நோக்கம் நிறுவனங்களின் செலவுகளை குறைத்து சந்தை போட்டியில் வலுப்பெறுவது என கூறப்படுகிறது. இருப்பினும் இதன் நேரடி தாக்கம் பணியாளர்களின் வேலை வாய்ப்பில் எதிரொலிக்கிறது. குறிப்பாக நிர்வாகம், ஆதரவு சேவைகள் மற்றும் ஒரே மாதிரியான பணிகள் உள்ள பிரிவுகளில் அதிகப்படியான பணி இடங்கள் நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வேலை வாய்ப்பு குறைப்பின் சரியான எண்ணிக்கை நிறுவனம் வரும் ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவரை பணியாளர்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் நிலைமையை நெருக்கமாக கவனித்து வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக பல துறைகளில் நிறுவன இணைப்புகள் அதிகரிக்கின்றன. அதனால் செலவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு குறித்து கேள்விகள் எழுந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா பகுதியில் திராட்சை விவசாயம் கடுமையான சவால்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட திராட்சை தோட்ட உரிமையாளர்களுக்கு ஆதரவளிக்கும் புதிய திட்டத்தை அதிகாரிகள் முன்மொழிந்தனர். இந்த திட்டம் உற்பத்தியை கட்டாயப்படுத்தாமல் திராட்சை தோட்டங்களை பாதுகாப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஜெனிவா இந்த திட்டத்தின் கீழ் ஒரு ஹெக்டேருக்கு ஆண்டுதோறும் 18,000 சுவிஸ் பிராங்க் வழங்க திட்டமிட்டுள்ளது. முக்கியமாக திராட்சை அறுவடை இடம்பெறாத நிலையிலும் இந்த உதவி வழங்கப்படும் என்பது விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய நிவாரணமாகும். சமீப காலமாக உள்ளூர் திராட்சை தொழில் பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டது. காலநிலை மாற்றம், சந்தை தேவையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் செலவின உயர்வு போன்ற காரணிகள் காரணமாக பலர் தங்கள் திராட்சை தோட்டங்களை அகற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்த நிலையை தவிர்க்கும் மாற்று வழியாகவே இந்த நிதி உதவி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கென ஏற்கனவே உள்ள உதவி திட்டங்களுக்கு மேலாக இந்த ஆண்டிற்காக கூடுதலாக 2.3 மில்லியன் சுவிஸ் பிராங்க் ஒதுக்குமாறு அரசு கோரியுள்ளது. அதிகாரிகள் கூறுகையில், இந்த முயற்சி மூலம் ஜெனிவாவின் பாரம்பரியமான திராட்சை தோட்ட பரப்பை பாதுகாத்து விவசாயிகள் தங்கள் தொழிலை மாற்றம் செய்து தக்க வைத்துக் கொள்ள தேவையான கால அவகாசத்தை வழங்க முடியும் என்பதாகும். சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோனில் வில் பகுதியில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சாலை விபத்தில் 9 வயது சிறுவன் தீவிரமாக காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கண்டோன்ஸ் போலீஸ் சென்ட் காலன் தற்போது சாட்சிகளை தேடி வருகிறது. மாலை சுமார் 4:15 அளவில் 46 வயதான ஓட்டுநர் ஒருவர் தனது சரக்கு வாகனத்தை ஓட்டிச் சென்று கொண்டிருந்தார். அதே நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களின் பின்னால் இருந்து திடீரென ஒரு 9 வயது சிறுவன் சாலைக்கு வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக சரக்கு வாகனமும் அந்த சிறுவனும் மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் சிறுவன் கடுமையாக காயமடைந்த நிலையில் அவசர உதவி குழுவினரால் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவரது உடல்நிலை குறித்து இதுவரை வேறு தகவல்கள் இல்லை. விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது இன்னும் தெளிவாகவும் இல்லை. இந்த சம்பவம் குறித்து ஸ்டார்ட் சன் பால் ஷாப்ட் மேற்பார்வையில் சென்ட் காலன் கண்டோனல் காவல்துறை விசாரணை முன்னெடுக்கிறது. விபத்தின் துல்லியமான காரணங்களை கண்டறிவதற்காக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் அல்லது குறிப்பாக அந்த நேரத்தில் சிறுவன் நடந்து கொண்ட விதம் குறித்து தகவல் வழங்கக்கூடியவர்கள் ஓபர்புரேன் பகுதியில் உள்ள போலீஸ் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் கேட்டுள்ளனர்.
சுவிட்சர்லாந்தில் வாடகை வீட்டுச் சந்தை இன்னும் கடுமையான அழுத்தத்தில் நீடித்து வருவதாகவும் 2026 ஆண்டிலும் குறிப்பிடத்தக்க அளவில் இலகுவாகும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாகவும் புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது. UBS வங்கியால் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வு நாட்டின் வீட்டு வசதி நெருக்கடியை மீண்டும் ஒருமுறை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துள்ளது. இந்த ஆய்வின்படி 2025 ஆண்டோடு ஒப்பிடுகையில் 2026 ஆண்டில் சுமார் 2000 புதிய வாடகை குடியிருப்புகள் கூடுதலாக கட்டி முடிக்கப்படும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர். ஆனால் இந்த அதிகரிப்பு தற்போதைய தேவையை கருத்தில் கொண்டால் மிகவும் குறைவானதாகவே இருக்கும் என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதை அவர்கள் கடலில் ஒரு துளி என வர்ணிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் வீட்டு வசதி பற்றாக்குறையானது பல ஆண்டுகளாக நீடித்து வரும் ஒரு முக்கிய பிரச்சனை. குறிப்பாக நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை அதிகரிப்பு, குடியேற்றம் மற்றும் கட்டுமான செலவுகள் உயர்வு போன்ற காரணிகள் வாடகை வீடுகளின் கிடைப்பை மேலும் சிரமப்படுத்துகின்றன. இருப்பினும் ஆர்கவ், ஜெனிவா மற்றும் சென்ட் காலன் போன்ற சில கண்டோன்களில் நிலைமை ஓரளவு மேம்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வீட்டு வசதி நெருக்கடி மிக அதிகமாக காணப்படும் சூரிச், சுக் மற்றும் கிராபென்டன் போன்ற பகுதிகளில் கட்டுமான செயற்பாடுகள் மந்தமாகவோ அல்லது குறைவதற்கான சாத்தியங்கள் உள்ளதாக இந்த ஆய்வு எச்சரிக்கிறது. மொத்தத்தில் வாடகை வீட்டு சந்தையில் சீரான மாற்றம் ஏற்பட இன்னும் கால அவகாசம் தேவைப்படுவதால் மலிவு வாடகை வீடுகள் தேடும் பொதுமக்கள் தொடர்ந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை நீடிக்கும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஷுவைஸ் கண்டோனில் ஒரே இரவில் இடம்பெற்ற 2 தனித்தனி திருட்டு சந்தேக சம்பவங்களில் 3 கைதானதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மார்ச் 28, 2026 அதிகாலை 1 மணிக்கு முன்பாக சீப்னன் பகுதியில் சூர்சஸ்ட்ராசவில் உள்ள ஒரு கேரேஜ் நிறுவனத்தில் உடைப்பு இடம்பெற்றது என அப்பகுதி குடியிருப்பாளர் ஒருவர் கண்டோன்ஸ் போலீசார் ஷுவைஸ் அவசர சேவைக்கு தகவல் வழங்கினார். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குறுகிய நேரத்திலேயே கட்டடத்தின் வெளியே இருந்த 2 சந்தேக நபர்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் 34 மற்றும் 18 வயதான பிரான்ஸ் நாட்டவர்கள். சம்பவத்தின் முழு விவரங்களையும் கண்டறிய ஸ்டாட்ஸ் அண்ட் பால் ஷாப் டெஸ்க் கண்டோன் ஷுவைஸ் மேற்பார்வையில் விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. மேலும் இவர்கள் இதற்கு முன் இடம்பெற்ற பிற குற்ற செயல்களோடு தொடர்புடையவர்களா என்பது ஆராயப்படுகிறது. அதே இரவில் சுமார் 1 மணிக்கு பின்னாக ஃப்ரையன்பக் பகுதியில் கண்டோன் ஸ்ட்ராஸ் அருகே நிறுத்தப்பட்ட வாகனங்களை சுற்றி சந்தேகத்துக்கிடமாக நடந்து கொண்ட ஒருவரை பற்றி மற்றொரு தகவல் போலீசாருக்கு கொடுக்கப்பட்டது. குறிப்பாக அவர் ஒரு காருக்குள் சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த தகவலை அடுத்து ரோந்து சென்ற போலீசார் கர்ஸ்ட்ராஸ் பகுதியில் அந்த நபரை அடையாளம் கண்டு நிறுத்தினர். 22 வயதான லிபிய நாட்டு பிரஜையான அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குற்ற செயலோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் பொருட்கள் மீட்கப்பட்டன. பின்னர் அவர் தற்காலிகமாக காவலில் வைக்கப்பட்டார். இந்த நடவடிக்கைகளில் கண்டோன்ஸ் போலீசார் சூரிச் அதிகாரிகளும் இணைந்தனர். 2 சம்பவங்களின் பின்னணியும் தற்போது தீவிரமாக விசாரிக்கப்படுகிறது. சமீபத்தில் இரவு நேரங்களில் இடம்பெறும் சொத்து தொடர்பான குற்ற செயல்கள் அதிகரிப்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர். சுவிட்சர்லாந்தின் சென்ட் காலன் கண்டோன் உள்ள மோவோலன் பகுதியில் சனிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற துணிச்சலான திருட்டு சம்பவத்தில் மொத்தம் 2 லட்சம் பிராங்கிற்கு மேற்பட்ட மதிப்புள்ள 2 கார்கள் திருடப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்த சம்பவம் தொடர்பாக கண்டோன்ஸ் போலீசார் சென்ட் காலன் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதிகாலை சுமார் 2:30 அளவில் பலர் கொண்ட குழு ஒரு கார் விற்பனை நிலையத்துக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்து அங்கிருந்து வாகனங்களின் சாவிகளை கைப்பற்றினர். பின்னர் அந்த வாகனங்கள் வெளியே கொண்டு சென்று அறியப்படாத திசையில் தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணையில் முக்கிய முன்னேற்றமாக அதே இரவில் கண்டோன்ஸ் போலீசார் துர்கவ் நடவடிக்கை எடுத்து திருடப்பட்ட 2 வாகனங்களையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளதாகவும் பல சந்தேக நபர்கள் கைதானதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் இந்த திருட்டு சம்பவத்துக்கு நேரடியாக தொடர்புடையவர்களா என்பது குறித்து தற்போது விசாரிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக அதிகரித்து வரும் வாகன திருட்டு சம்பவங்களுக்கு எதிராக போலீசார் கடுமையான கண்காணிப்பையும் நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றனர். இந்த சம்பவம் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் கார் விற்பனை நிலையங்களில் பாதுகாப்பு அமைப்புகளை மேலும் பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதே அழையுங்கள் 07831310081. கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள். காமல் கிரெடிட் அண்ட் மேஜிக் மிரர் போட்டோ பூத்.
சுவிட்சர்லாந்தின் ஷுவிட்ஸ் கண்டோனில் உள்ள ஃபியூசிஸ்பூர்க் ஷிண்டலகி பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் ஏற்பட்ட வாகன தீ விபத்து அப்பகுதியில் பதற்றத்தை விளைவித்தது. மார்ச் 28, 2026 அன்று பிற்பகல் 3:30 அளவில் ஒரு வாகனம் தீப்பற்றியதாக தகவல் கிடைத்ததும் ஃபியூசிஸ்பூர்க் ஷிண்டலகி தீயணைப்பு படை உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தது. 53 வயதுடைய ஒருவர் தனது டெலிவரி வாகனத்தோடு ஆஸ்பிராச பகுதியில் உள்ள ஒரு கட்டிட முன்பகுதிக்கு வந்தபோது இயந்திர பகுதியில் புகை எடுவதை கவனித்தார். சில நொடிகளிலே அந்த வாகனம் தீப்பற்றி எரியத் தொடங்கியது. சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்பு படையினர் தீயை மிக வேகமாக கட்டுப்படுத்தி அணைத்தனர். ஆரம்பகட்ட விசாரணைகளில் இந்த தீ விபத்துக்கு காரணமாக தொழில்நுட்ப கோளாறு இருக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை. எனினும் சம்பந்தப்பட்ட டெலிவரி வாகனம் முற்றிலும் சேதமடைந்து பயன்பாடின்றி போயுள்ளது. மேலும் தீயின் வெப்பத்தால் அருகில் நிறுத்தப்பட்ட மற்றொரு வாகனமும் சாலையின் மேற்பரப்பும் சேதமடைந்தன. இந்த சம்பவம் குறித்து கண்டோன்ஸ் போலீஸ் ஷுவிட்ஸ் மேலதிக விசாரணைகளை தொடர்கிறது. சுவிட்சர்லாந்தில் வாகன பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு அவசியத்தை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது. சுவிட்சர்லாந்து மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் முக்கிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக சுவிஸ் அரசாங்கம் தெரிவித்தது. மார்ச் 31 என நிர்ணயிக்கப்பட்டிருந்த காலக்கெடு தற்போது செல்லுபடியாகாது என்று பார்பலின் சுவிஸ் பொது ஒளிபரப்பு நிறுவனமான ரேடியோ டெலிவிசியோனே சுவிசியராக்கு அளித்த பேட்டியில் கூறினார். சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ் வழங்கிய தீர்ப்பு இதற்கு காரணமாகும். பல நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட குறிப்பிட்ட சுங்க வரிகள் சட்டவிரோதமானவை என அந்த நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குறிப்பாக பிப்ரவரி 20 அன்று வெளியான தீர்ப்பில் இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் அமெரிக்க ஜனாதிபதிக்கு பொதுவான சுங்க வரிகளை விதிக்கும் அதிகாரம் கிடையாது என்று தெளிவுபடுத்தப்பட்டது. இந்த தீர்ப்பின் பிறகு அமெரிக்கா புதிய சட்ட அடிப்படையில் அனைத்து நாடுகளுக்கும் பொருந்தும் வகையில் 10% சுங்க வரியை அறிமுகப்படுத்தியது. இந்த புதிய வரிகள் முந்தையவற்றை 150 நாட்களுக்கு மாற்றும் வகையில் அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதுவரை 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று முடிந்துள்ளதோடு மேலும் சந்திப்புகள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பார்மலின் தெரிவித்தார். அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பின் விளைவாக முன்பு பயன்படுத்தப்பட்ட சட்ட அடிப்படையில் சந்தேகம் உருவாகியுள்ளதால் பேச்சுவார்த்தை கால அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனினும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன என்றும் இறுதி முடிவை எட்டுவதற்கு ஜூலை மாதம் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்றும் குறிப்பிட்டார். இந்த முன்னேற்றங்கள் சுவிட்சர்லாந்து அமெரிக்க வர்த்தக உறவுகளின் எதிர்கால திசையை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஓட்டோபான் A15 நெடுஞ்சாலையில் சனிக்கிழமை இடம்பெற்ற வாகன விபத்து அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது. இந்த விபத்தில் 57 வயதுடைய ஒருவர் காயமடைந்தார். மதியம் சுமார் 2:40 அளவில் 20 வயதான இளைஞர் ஒருவர் தனது காரில் ரேச்சன்பூர்க் பகுதியில் ஹின்வில் நோக்கி A15 சாலையில் பயணம் செய்தார். ரப்பெஸ்வில் ஜோனா அருகே சென்றபடி அவரது வாகனம் திடீரென எதிர்பாதையில் நுழைந்து எதிரே வந்த 57 வயதுடைய ஓட்டுநரின் காரோடு நேருக்கு நேர் மோதியது. மோதலின் பின்னர் 57 வயதுடைய நபர் தனது வாகனத்தை தனது பாதையிலேயே கட்டுப்படுத்தி நிறுத்த முடிந்தது. ஆனால் 20 வயதுடையவரின் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சுழன்று இறுதியில் சாலையின் நடுப்பகுதியில் நின்றது. இந்த விபத்தில் 57 வயதானவர் காயமடைந்ததால் அவசர உதவி சேவை அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. காயங்களின் தீவிரம் குறித்து தெளிவான தகவல் கிடையாது. இந்த விபத்தால் A15 நெடுஞ்சாலையின் சில பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டதால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நிலையில் வாகனங்களின் சேத மதிப்பு சுமார் 35,000 சுவிஸ் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டது. சம்பவம் குறித்து போலீசார் மேலதிகமாக விசாரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் வேக கட்டுப்பாடு மற்றும் சாலையில் கவனமாக ஓட்டுதல் அவசியம் என்பதை இந்த விபத்து மீண்டும் நினைவூட்டுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஆங்க்வெலன் பகுதியில் உள்ள ஒரு கார் கேரேஜில் இடம்பெற்ற பெரிய அளவிலான திருட்டு சம்பவம் தொடர்பில் புதிய தகவல்கள் வெளியாகின. துர்கவ் கண்டோனல் போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப விசாரணையின் அடிப்படையில் பலர் கொண்ட குழு அந்த கார் கேரேஜில் உடைத்துக் கொண்டு நுழைந்து அதிக மதிப்புள்ள பல வாகனங்களை திருடிச் சென்றுள்ளனர். இதனோடு இணைந்தபடி அதே காலகட்டத்தில் மேட்சிங்கன், வால்டி மற்றும் ஹேகன்வில் பகுதிகளில் வீடு உடைப்பு மற்றும் வாகன எண் பலகைகள், சாவிகள் திருட்டு சம்பவங்களும் பதிவாகின. இந்த சம்பவங்கள் அனைத்தும் ஒரே குற்றக்குழுவோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். காலை சுமார் 6:30 ஃப்ராவன்ஃபெல் நகரில் ஷெப்ஹவுசஸ் திராஸ் பகுதியில் வழக்கமான கண்காணிப்பில் ஈடுபட்ட கண்டோன்ஸ் போலீசாய் துர்கவ் ரோந்து குழு சந்தேகத்துக்கிடமான பலரை சோதனை செய்தது. அவர்கள் பயன்படுத்திய வாகனங்களும் திருடப்பட்ட எண் பலகைகளும் அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தன. இதன் பின் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த 31 வயதுடைய பெண் மற்றும் 24, 43 வயதுடைய 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். மேற்கொண்ட விசாரணைகளில் அவர்கள் பயன்படுத்திய வாகனங்கள் முன்பே மூவோலே மற்றும் ஆங்க்வெலன் பகுதிகளில் இருந்து திருடப்பட்டவை என்பது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர். மொத்த சேதம் 1.5 மில்லியன் சுவிஸ் பிராங்குகளுக்கும் அதிகமாக இருக்கிறது. இதைத் தொடர்ந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் குற்ற வழக்குகளை தொடங்கியது. சுவிட்சர்லாந்தில் அண்மை காலமாக அதிகரித்து வரும் வாகன திருட்டு மற்றும் தொடர்புடைய குற்ற செயல்கள் குறித்து அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர். பொதுமக்கள் தங்களது வாகனங்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றனர்.
சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா விமான நிலையம் 2025ஆம் ஆண்டுக்கான தனது செயற்பாட்டு அறிக்கையை வெளியிட்டது. அதன்படி கடந்த ஆண்டில் விமான நிலைய வளர்ச்சி மிகவும் மந்தமாக இருந்தது தெரிய வந்தது. வெளிப்புற அழுத்தங்கள் மற்றும் சர்வதேச சூழ்நிலைகள் இதன் செயற்திறனை நேரடியாக பாதித்துள்ளது என்று அதிகாரிகள் விளக்கினர். அந்த அறிக்கையின் பிரகாரம் 2025ஆம் ஆண்டில் மொத்த பயணிகள் எண்ணிக்கை வரும் 0.3% மாத்திரமே உயர்ந்தது. இது எதிர்பார்ப்புகளை விட மிகவும் குறைவான வளர்ச்சி. ஆண்டு முழுவதும் சுமார் 17.8 மில்லியன் பயணிகள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தியுள்ளனர். நிதி தரவுகளிலும் சிறிய பின்னடைவு காணப்பட்டது. விமான நிலையத்தின் லாபம் சுமார் 52 மில்லியன் சுவிஸ் பிராங்க் அளவில் இருந்தாலும் இது முந்தைய ஆண்டோடு ஒப்பிடுகையில் சற்றளவு குறைந்துள்ளது. அதே நேரத்தில் வருமான உயர்வு மிக குறைந்த அளவிலேயே பதிவானது. இந்த குறைந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக சர்வதேச அமைப்புகளோடு தொடர்புடைய பயணங்கள் குறைந்திருப்பது கண்டறியப்பட்டது. குறிப்பாக அதிகாரப்பூர்வ பயணங்கள் 13% வரை குறைந்தது. ஜெனீவா நகரம் பல சர்வதேச அமைப்புகளின் தலைமையகமாக இருப்பதால் இவ்வகை பயணங்கள் குறைவது விமான நிலைய போக்குவரத்துக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பார்க்கிங் வசதிகளில் இருந்து கிடைக்கும் வருமானமும் குறைந்துள்ளது. போக்குவரத்து முறைமையில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் இடம்பெற்று வரும் கட்டுமான பணிகள் இதற்கு காரணமாக கூறப்படுகின்றன. ஆண்டு முழுவதும் விமான போக்குவரத்து நிலை கலவையாக இருந்ததாகவும் குறிப்பாக டிசம்பர் இறுதியில் சில அளவில் அதிகரிப்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கு பகுதியில் நீடிக்கும் பதட்டமான நிலைமைகள் விமான சேவைகளையும் பாதித்துள்ளன. எமிரேட்ஸ், எட்டிஹாட் ஏர்வேஸ் மற்றும் கட்டார் ஏர்வேஸ் போன்ற முக்கிய விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை குறைத்துள்ளதால் நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்தாகின. மொத்தத்தில் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகள் சுவிட்சர்லாந்தின் முக்கிய விமான நிலையங்களில் ஒன்றான ஜெனீவா விமான நிலையத்தின் வளர்ச்சியை பாதித்துள்ளன. எதிர்காலத்தில் நிலைமை சீராகும் போது பயணிகள் எண்ணிக்கையும் வருமானமும் மீண்டும் உயர வாய்ப்பிருப்பதாக நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இதனோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.